இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வார்த்தையை சுற்றிலும் இருந்து முழந்தாள் படியிட்டு உடைய இறை வார்த்தைக்காக இயங்குகின்ற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். உடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும், இவர்களை வழிநடத்தும். உடைய தூய ஆவியினர்கள் இவர்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். ஒருவர் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை இதயத்தில் இருத்தி அதை கடைபிடிக்கும் போது அனைத்தும் நலம் பயப்பதாக மாறும். உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நலம் உண்டாகும், குடும்ப வாழ்வில் நலம் உண்டாகும், குழந்தைகளின் வாழ்வில் நலம் உண்டாகும், எதிர்கால வாழ்வில் நலம் உண்டாகும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், உங்கள் இல்லத்தில் கடவுளின் ஆவி தங்கியிருக்கும், கடன் தொல்லைகள் அற்று போகும், பகைவரின் ஆதிக்கம் குறைந்து போகும். இறை வார்த்தையில் வேண்டுதல் செய்கின்ற எனது குடும்பம், எனது தொழில், எனது வருமானம் அனைத்தின் பாலும் கடவுளின் நலம் பயக்கும். இறைவார்த்தை என்னில் வேர்விட்டு வளர வளர கடவுள் எனக்கு தந்தையாக இருப்பார், நான் அவருடைய மகனாக அவருடைய மகளாக இருப்பேன். இறை வார்த்தையை நான் எனதாக்க வேண்டும். இன்றைய இறைவார்த்தை நாட்டில் நமக்கு கிடைக்கட்டும். கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவரை தந்தையாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.